திருப்பி 22ல் அப்படி இருந்தாலும் எனக்கு அந்த சீட்டு கிடைக்கிறதுக்கு எனக்கு ராஜாண்ணாவும் அண்ணாமலைஜி அவர்களும் எனக்கு அவர்களுடைய தயவு வேண்டி இருந்தது. அண்ணாமலை தம்பி அவர்கள் என்னை கூப்பிட்டு, அக்கா ஜெயிச்சுட்டீங்கன்னுட்டு பாஜகன்ற ஒரு இதுக்குள்ள நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டாம், நீங்க அதே உமா ஆனந்தனா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அவராவே சொன்னது. இதை சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் இல்லையா தலைவராக இருந்து. அண்ணாமலை எங்கிட்ட அதை சொன்னார். 2024 எலெக்ஷனில் பிஜேபி 18% எடுத்திருந்தாங்க, அதிமுக 21%. ஸோ அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்ற பட்சத்தில் ஒன்றா வாக்கு வந்திருந்ததுன்னா ஒரு 39% வந்துருக்கணும். விஜய் அவர்கள் வாங்கினதோட ஒரு 4-5% ஜாஸ்தி. இன்னொரு வெற்றி பெற்றிருக்கணும். அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் எதனால நடக்காமல் போச்சுன்றாங்க. நிட்வான்சி நிறைய வாட்டி இருக்கு. நம்ம நீங்கள் ஒரு 3 இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவங்களும் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. ஒரு 8% வாக்கு அண்ணாமலை சேர்த்து வச்சிருந்தாங்க. அந்த வாக்கு அண்ணாமலை ஓரம் கட்டப்பட்டதுனால இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க விஜய்க்கு. ஓரளவு உண்மை, மாற்றம் தேவை. தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னிடமுடன் இணைந்திருக்கும் சிறப்பு தமிழக பாஜக கலந்து உமானந்தன் அவர்கள். அவங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள் அவங்களிடமே கேட்போம். மேம் வணக்கம். வணக்கம் மேம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் கட்சியிலேருந்து விலகியிருக்காங்க. இப்போ புதிய இயக்கம் ஆரம்பித்து இளைஞர்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்து நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழக பாஜகவில் வந்து ஒரு சில நபர்கள், ஒரு நிறைய மீடியாவில் வந்து அதிகம் அறிமுகமான நபர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் டைரெக்டாக அட்டாக் பண்ணுற விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ இது எப்படி மேம் ஒரு மோதல் போக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா தமிழக பாஜக சைட்லேருந்து? எப்படி பார்க்குறது உங்களுடைய கருத்து? ஆமாம், மோதல் போக்காக தான் நான் பார்க்குறேன். இது தவறான கருத்தாக தான் நான் பார்க்குறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுக்கணுன்னாக்கா, அது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி தான். நான் வந்து ஜெயித்தது அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும்போது கவுன்சிலர் எலெக்ஷன் வந்தது. அவர் கடைசி நிமிஷம் தனியாக போனோம் அப்படின்ட்டு தனியாக தான் நின்னோம். நாங்கள் எந்த கட்சியுடனும் கூட்டணி கிடையாதப்போ. ஸோ எனக்கு வந்து சீட் கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு வந்து ராஜா அண்ணா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து எனக்கு கொடுத்த சீட். ஏன் இதை நான் இப்போ சொல்ல வரேனாக்க, முன்னாடி 2016 ராஜா நான் வந்து டி நகர் எம்எல்ஏயாக நின்னார். நான் அதுக்கு அவருக்கும் வேறு செஞ்சுருக்கேன். முன்னாடி எல்ஜி அவர்கள் சவுத் சென்னை எம்பி அப்படியெல்லாம் இருந்துக்கச்ச அவங்களுக்கெல்லாம் வேறு செஞ்சுருக்கேன். ஸோ 2016 ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எலெக்ஷன் இது லோக்கல் பாடிக்கு அனௌன்ஸ் பண்ணப்போ திரு இல கணேசன்ஜி அவர்கள் மாநில தலைவர், ராஜா அண்ணாவும் பொறுப்பில் இருந்தார், ப்ளஸ் டி நகர் கேண்டிடேட். அப்போ முடிஞ்ச எலெக்ஷனில் எம்எல்ஏ கேண்டிடேட் அண்ணா, ராஜா அண்ணா. அப்போ மாவட்ட தலைவர் டால்ஃபின் ஸ்ரீதர், மண்டல் தலைவர் குட்டி கணேஷ்ன்றவர், பழைய நிர்வாகி அவங்களாம். வட்டத்தலைவர் ராமன்றவர், மன்னை ராமன்னுட்டு. மாநில தலைவர் இல கணேசன்ஜியாக இருக்கட்டும், ராஜா அண்ணா கேண்டிடேட்டா. இவங்க 2 பேருமே பாஜகவின் முன்னோடிகள். எவ்வளோ வருஷமாக இருக்காங்க எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். மாநில தலைவரும் கட்சியின் முன்னோடியான ராஜா அண்ணா அவர்களும் மாநில தலைவர் 2 பேருமே. பட் 22வது வருஷம் நான் ஜெயிச்ச வருஷம், அப்பொழுது அண்ணாமலை அவர்கள் தலைவர். என் பேர் போனப்போ அதுக்கு நிறைய போட்டி. எனக்கு ரொம்ப சிபாரிசு பண்ணது திருப்பியும் ராஜா அண்ணா, அண்ணாமலைஜி அவங்களாம் என் பேரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. முன்னாடி அப்படி இருந்ததுக்கும் எனக்கு ரெக்கமெண்டேஷன் தேவையாக இருந்தது என் பேரை போடுறதுக்கு. எனக்கு வந்து இன்டர்வியூ பண்ணச்ச, எனக்கு இன்டர்வியூ பண்ணவர் ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க, பொன்னாரும் இன்னொருவரும். அவர் வந்து மாற்று கட்சியிலேன்னு இருந்தவர். நான் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே இந்த கட்சியில் இருக்கேன். பொன்னார் அவர்கள் என்னை இன்டர்வியூ பண்ணும்போது சொல்கிறார், உமா ஆனந்தன் வந்து ரொம்ப பழைய காரியகர்த்தா, நல்லா வேலை செய்வாங்க களத்தில் அப்படின்னுட்டலாம். அதில் இவ்வளவு இதோட என்னை இன்டர்வியூ பண்ணவர் கொஞ்சம் ஏடா கூடமாக கேட்டார். மீதி இதுலேருந்து நானும் திருப்பி கொடுத்தேன். இதில் அதுக்கப்புறமும் என் பேரை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய போட்டி இருந்தது. ஸோ முன்னாடி நான் சொன்ன விஷயத்தை பாருங்கள், மாநில தலைவர் அவங்களாம், நான் அப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுக்கல, அவங்களாவே என் வேலையை பார்த்துட்டு இந்த வார்டில் உமா ஆனந்தன் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அப்போதைய மாநில தலைவர்
ராஜா அண்ணா மாவட்டத்தை எல்லாருமே யுனானிமஸா பரிந்துரைக்கப்பட்டது. 22 எனக்கு போட்டி. ஏன்னா கட்சி நல்லா அங்க வேலை செஞ்சு நல்லா வளர்த்து வச்சிருந்தோம், அதனால போட்டி இருந்தது. அதுல எனக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் போச்சு. இவ்வளவு ஹேர்டில்ஸையும் மீறி தான் எனக்கு கிடைச்சது. எனக்கு இதுல இங்க 2 இதுல பார்க்கணும் நீங்க. ஒண்ணு, அப்போதைய மாநில தலைவர் கீழ்மட்ட இதுல இருந்த தலைவர்களை கன்சல்ட் பண்ணி தான் அவர் எதேச்சது ராஜா அண்ணாவோ இல்ல கணேசன்ஜியோ இவங்க தான் கேண்டிடேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணல. கீழ் வரைக்கும் போய் டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி மண்டல் தலைவர் வட்டத்தலைவர் வரைக்கும் போய் அவங்க டிஸ்கஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. அதுல திருப்பி 22ல அப்படி இருந்தாலும் எனக்கு அந்த சீட்டு கிடைக்கிறதுக்கு எனக்கு ராஜா அண்ணாவும் அண்ணாமலைஜி அவர்களும் எனக்கு அவர்களுடைய தயவு வேண்டி இருந்தது. இது இந்த ரெண்டு கான்ட்ராஸ்டிங் இதுக்காக நான் சொல்ல வரேன் இதுல. அடுத்து நீங்க அந்த எதிர்ப்பு பத்தி பேசுனீங்க. இப்போ நான் டெய்ஸி அவங்களது எடுத்துக்கிட்டிங்கனாக்க அவங்க சொன்னபடி அதில் 24ஆம் வருஷம் அந்த 18% வந்துடுச்சுன்னு அண்ணாமலைஜி அவங்க பேசின மாதிரி சொன்னாங்க. இது நடந்தது 22. டெய்ஸி அவர்கள் சொல்கிற வருஷம் 22. அதில் அந்த 24ஆம் வருஷம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தான் நம்ம ஓட் ஷேர் இவ்வளோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசினது. அதில் அடுத்தது இன்னொன்று, நான் இன்னும் 22வது வருஷம் நான் ஜெயிச்சப்போ சென்னையில் 200 சீட்டு, அதில் ஒரு சீட்டில் தான் நம்ம ஜெயித்தோம், நான் நின்ன சீட்டு. ஆனால் சென்னையில் 70 இடத்துல நம்ம 2வது வந்தோம். அண்ணா டிஎம்கே பின்னாடி தள்ளி 2வது வந்தோம் தனியாக நின்று. நம்மளுக்கு அப்போ அலையன்ஸே கிடையாது. நான் ஜெயிச்சது தனியாக, பாஜக யாரோடமே கூட்டணி கிடையாது. அதில் 70 இடத்துல 2வது வந்தோம். ஸோ அந்த அளவுக்கு பிஜேபி வளர்ந்துட்டோம் அப்போ. அது ஒன்று. அடுத்தது அவங்க சொன்னது டெய்ஸி அவங்க இந்த மாதிரி எனக்கு யூடியூப் பேசுறீங்க நீங்களும் இதுவும் ஏதோலாம் அவர் சொன்னார் அப்படின்னுட்டலாம். இங்கே நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். நான் ஜெயிச்ச உடனே திரு அண்ணாமலை அவர்கள் என்னிடம் நான் எதுவுமே கேட்கல, அவராகவே ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே நிறைய டிவிக்கெல்லாம் போவேன், இன்டர்வியூலாம் நிறைய கொடுப்பேன். டெம்பிள் வெல்ஃபேர் சொசைட்டின்ற ஆர்கனைசேஷனில் வைஸ் பிரசிடென்ட் இன்னி வரைக்கும் இருக்கேன். ஸோ கோயில் டெம்பிள் ஆக்டிவிஸ்டாக தெரியும். கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஹெச்ஆர்என்சி போகணும்னா கேஸ் போடுற அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து நான் நிறைய டிவிஸ்லாம் வருவேன். அண்ணாமலை தம்பி அவர்கள் என்னை கூப்பிட்டு, அக்கா ஜெயிச்சிட்டீங்கன்னுட்டு பாஜகன்ற ஒரு இதுக்குள்ளே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் அதே உமா ஆனந்தனா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அவராகவே சொன்னது. இதை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் இல்லையா, தலைவராக இருந்து. அண்ணாமலை எங்கிட்ட அதை சொன்னார். இவங்க கிட்ட ஏன் அப்படி டெய்ஸி மேடம் கிட்ட அப்போ சொன்னார்னாக்கா அது ஏதோ ஒரு டேமேஜிங்காக இருக்குது, அதுக்காக தான் அதை சொல்லியிருக்காரு. ஏன் எங்கிட்ட அதை நீங்கள் அதே உமா ஆனந்தனா ஓல்டு உமா ஆனந்தனாவே கண்டினியூ பண்ணலாம்க்கா, இது எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்னு. அதே மாதிரி அவரோட காலத்திலேயே ஒரு ஒன் பர்டிகுலர் பீரியட் எல்லாரும் டிவிக்கு போய் இன்டர்வியூ தான் கொடுக்கக்கூடாது யூடியூபுக்குன்னெல்லாம் ஒரு கேக் ஆர்டர் வந்தது. அதுக்கும் நான் அவர்கிட்ட கேட்டேன், தம்பி இந்த கண்டிஷன் எனக்கும் உண்டா, நானும் இதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு. அக்கா கிடையாதுக்கா, உங்களுக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நீங்கள் போய் பேசலாம், நீங்கள் அதே உமா ஆனந்தனாவே நீங்கள் பேசலாம். ஆனால் எனக்கு வெறுமை இன்ஃபர்மேஷன் போட்டுருங்க. நீங்கள் இப்போது டைம்ஸ் நவ் போகிறீங்களா, இந்த இன்டர்வியூக்கு நான் போகிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, என்னோட பர்மிஷன் இல்லை, எனக்கு இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டவர் ஏன் டெய்ஸி மேடம் கிட்ட அப்பல ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு தானே அதை சொன்னார். இது ரெண்டுமே ஒரு இதே இப்போ எனக்கு இது இருக்கு. என்னை டிவிக்கு நான் இப்போ டைம்ஸ் நவோ ரிப்பப்ளிக்கோ நான் தமிழ் சேனல்ஸ்லாம் வர்றது கிடையாது. இப்போ நான் இங்கிலீஷ் சேனல்ஸ் தான் போய்கிட்டு இருக்கேன் ஒரு 5-6 வருஷமாவே. அதுவே கூட இப்போ எனக்கு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க இப்போ. அதனால தான் நான் கொஞ்சம் அவங்க கேட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இது 2 டிஃப்ரெண்ட் இதுக்கு பார்க்கறதுக்கு நான் இதை சொல்லி ஆகணுன்றதுக்காக சொல்கிறேன் நான் இதை எங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வெளியே போனவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி மீண்டும் தேர்தலில் போட்டி போட்டு தோல்வி அடைந்தவங்களுக்கே சீட்டு 27 சீட்டுக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இது ஏதோ உண்மைத்தன்மை இருக்குங்களா? எனக்கு அது பற்றி ஏன்னா நான் அந்த சீட்டு யார் கொடுக்குறாங்க என்ன அப்படிங்கிறதுலலாம் நான் அந்த மேல்மட்ட குழு இல்லையா. நேத்தி வானதி மேடம் அவர்களோட இன்டர்வியூவை நான் பார்த்தேன், அதில் பாண்டே அவர்களோட இதில். பட் என்னோட குறை என்னன்னாக்க பர்டிகுலராக அந்த டி நகர் அசம்பிளி இது எனக்கு
ஏன்னா தமிழிசை மேடம் ராஜாண்ணா நிற்கச்சி நம்ம 19,000 ஓட்டு. அடுத்து நான் நிற்கச்ச கிட்டத்தட்ட எனக்கும் நான் ஜெயிச்சு எனக்கும் அடுத்து வந்தவங்க காங்கிரஸ், அண்ணா டிஎம்கே தேர்ட், நான் நிற்கச்சியும். எனக்கும் காங்கிரஸுக்குமே கிட்டத்தட்ட 2,500 ஓட்டுக்கு மேலே வித்தியாசம். அதில் லீடிங் நான். அடுத்து தமிழிசை மேடம் நின்னாங்க. தமிழிசை மேடம் சவுத் சென்னையில் நிற்கச்ச டி நகரில் அவங்க வாங்கின ஓட்டு மொத்த டி நகரில் 46,000 சில்லறை மாத்திரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் அதில். ஸோ எங்களுக்கெல்லாம் நிச்சயமாக டி நகரில் நம்மளுக்கும் டிஎம்கேக்கும் 5,000 ஓட்டு தான் வித்தியாசம். ஸோ டி நகர் நம்மளுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசையாக இருந்தது. தாமரை சின்னம் நிற்கணும் அப்படின்னுட்டு. டி நகர் கிடைக்கல நம்மளுக்கு இதில். இங்கே ஆக்சுவலி வினோத் செல்வம் அவர்கள் ட்ரை பண்ணார். நான் அவர்கிட்டயே அப்புறம் கூட சண்டை போட்டேன். வினோத் நீங்கள் வாங்கிடுவீங்க டி நகர் சீட்டுன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம்ப்பா நாங்கள்லாம். தாமரை சின்னம் நிற்கும் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா பப்ளிக்கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படி தான் இருந்தது. நான் நிற்கும் போதும் மேடம் நிற்கும் போதும் தனியாக நின்னோம், கூட்டில் அண்ணா டிஎம்கேயோடையோ இவங்களோடையோ. ஸோ பப்ளிக்கே நீங்கள் தனியாக நிற்கலையே. இந்த வாட்டி கூட்டு இப்போ எம்எல்ஏ இப்போ எலெக்ஷன் என்னது இல்லையா, அதில் டிவிகே ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலும் டி நகரில் புஷி ஆனந்த் அவர்கள் ஜெயித்திருக்கிறார். ஆனால் என்னுடைய மண்டலில் அண்ணா டிஎம்கே நின்னாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு நம்மளோட கொலிஷன். ஸோ கிட்டத்தட்ட பிஜேபியோட கோட்டை இந்த பர்டிகுலர் வார்டு இதில். ஸோ இவ்வளோ முன்னேறிட்டு ஏன் நம்ம டி நகர் சீட் வாங்கலை அப்படிங்கிறது எனக்கெல்லாம் ஒரு குறை. அவங்க மேலேயே டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஸோ நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு தொகுதியெல்லாம் ஏன் நம்ம வாங்கலைங்கிறதுனா எனக்கு டி நகர், ஸ்பெஷலி எனக்கு டி நகர் ஒரு பெரிய குறை எனக்கு. இப்போ நீங்கள் சொல்ல வந்து பார்க்க வந்து ஒரு 5,000 வாக்குக்கு தான் வித்தியாசம் இருந்திருக்கு. இப்போ அதிமுக ஒரு 13,000 வாக்கு எடுத்திருக்காங்க. ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருந்தால் அந்த இடத்துல டி நகரில் இப்போ சப்போஸ் போட்டி போட்டிருக்கீங்கன்னா ஜெயிச்சிருக்கணும். அதேமாதிரி பார்த்தோம்னா 2024 எலெக்ஷனில் பிஜேபி 18% எடுத்திருந்தாங்க, அதிமுக 21%. ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்ற பட்சத்தில் ஒன்றா வாக்கு வந்திருந்ததுன்னா ஒரு 39% வந்திருக்கணும். விஜய் அவர்கள் வாங்கினதோட ஒரு 4-5% ஜாஸ்தி. இன்னும் வெற்றி பெற்றிருக்கணும். அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் எதனால நடக்காமல் போச்சுன்னு பார்க்குறீங்க? நிச்சயமா நிறைய வாட்டி இது இருக்குது. நம்ம நீங்கள் ஒரு 3 இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவங்களும் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. அதில் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை அப்படின்ட்டு. அது முன்னாடி நீங்கள் இருந்திருந்தா கூட அது இருக்கும். நம்ம வந்து ஒன்றாவும் நின்று இருக்கோம். பாமக, நம்ம டிஎம்டிகே எல்லோரும் தனித்தனியாகவும் நின்று இருக்கோம். ஒரு அசம்பிளியில் தனித்தனியாக பார்லிமெண்ட்டில் நின்று இருக்கோம். ஒன்றா சேர்ந்து அசம்பிளியில் நின்று இருக்கோம், ஒன்றா சேர்ந்து இதில் நின்று இருக்கோம். இது ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள். நீங்கள் சிவகங்கை காரைக்குடி எடுத்தால் கூட அங்கே அண்ணா டிஎம்கே நம்ம வாங்கின ஓட்டு ஒன்றா வந்திருந்தாக்க ஜெயிச்சிருக்கணும். போன வாட்டியே எம்எல்ஏ சீட்லேயும் நடக்கலை, ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை. அதில் இப்போ நீங்கள் இதை எடுத்தீங்கன்னாக்க இங்கே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இங்கே 46,000 அந்த 16,000 இதில் விஜய் ஃபேக்டர் பிளேட். ஆனாலும் நான் சொல்கிறது இந்த வேவ்லேயும் இந்த இடத்துல டி நகரில் 2வது வந்திருக்கோம் அண்ணா டிஎம்கே. புஷி ஆனந்த் அவர்களுக்கு இந்த இடத்துலையும் ஓட்டு விழலை, 133 அங்கேயும் விழலை அவருக்கு. அவர் 141 அந்த மாதிரி இடத்துல தான். நாங்கள் அதெல்லாம் நம்ம வீக் பாயிண்ட்ஸ் அப்படின்னுவோம். அங்கானா அண்ணா டிஎம்கே ஸ்ட்ராங்குன்னு பேர், பட் அங்கே அவங்க ஓட்டே வரல அவங்களுக்கு அதில். ஸோ நிறைய இது வந்து நுணுக்கமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நிச்சயமாக நடக்கவில்லை என்பது. ஸோ இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய கூட்டணி விட்டு வெளியே போயிருக்காங்க. டிஃப்ரென்சஸ்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் பெருசாக இந்த கூட்டணியில் 12 வருஷம் இருக்கோம், நாங்கள் வளரல, உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனிச்சு போட்டிட்டு வளரணும்னு சொல்லி போகிறாங்க. எதனால் அவங்க வளர முடியலன்னு நினைக்கிறீங்க? சரி, அது அவங்களோட வாசன் அவர்கள் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கார். இத்தனை நாள் கோலிஷன் இருந்தவர் எந்தவித ஒரு மனக்குறையும் இல்லாமல் தான், தட் இஸ் இன்னொருவரை சார்ந்து இருந்தாக்க நம்ம கட்சி வளராது அப்படிங்கிற இதில் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி வளர்க்கணும் அப்படிங்கிற ஐடியாவும் ஒன்றுமோ அவருக்கு. அதனால் குறை கூறி விட்டு செல்லவில்லை அவர். நிச்சயமா அதில் இப்போது வெஸ்ட் பெங்காலில் நம்ம பார்க்குவோம் வந்து பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவல் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படை பிரச்சனையாக வச்சு தேர்தலை சந்திச்சாங்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை பயங்கரமாக உருவாக்குனாங்க. அவங்கள ஓரம் கட்டினதுனால அந்த வாக்கெல்லாம் வந்து விஜய்க்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதுதான் நிறைய அரசியல் விமர்சகர் ஒரு 8% வாக்கு அண்ணாமலை சேர்த்து வச்சுருந்தாங்க. அந்த வாக்கு அண்ணாமலை ஓரம் கட்டப்பட்டதுனால இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க விஜய்க்கு. ஓரளவு உண்மை. மாற்றம் தேவை.
மக்கள் வந்து 4% வந்திருந்தா கூட இன்னைக்கு விஜய் அவங்களுக்கு 108 சீட் கிடைச்சிருக்காதுங்களா? மக்கள் வந்து மாற்றம் தேவை, 2 திராவிட கட்சிகளும் தேவையில்லை அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருந்தாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, பர்சனலாக நான் கேன்வஸிங் போகும்பொழுது நிறைய பப்ளிக் போகச்சே என்கிட்ட விவர் என் அலையன்ஸ் வித் அண்ணா டிஎம்கே. அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் தனியாக நின்றுருந்தோம், தமிழிசை மேடம் நிற்கச்சு. அப்போ போகச்செல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக தனியாக நிற்கிறீங்க நல்லா உங்களுக்கு அப்படின்னு, அதுதான் அந்த மேடம்க்கு கிடைச்ச இன்க்ரீஸ்ட் ஓட் ஷேர். அதில் இந்த முறை ஏன் தனியாக நிற்கலை நீங்கள் அப்படின்னு மக்கள் மனசில் 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் அப்படின்ற மனநிலை. ஆனால் நம்ம நின்னது அண்ணா டிஎம்கேயோட கோலிஷனில். ஸோ 2 பேரும் வேண்டாம் அப்படின்னுட்டு மாற்றம் தேவைன்னு நிறைய வேலை செஞ்சுருந்தார் அண்ணாமலைஜி அவர்கள். ஃபீல்டை ப்ளவ் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருந்தார். ஸோ மக்களுக்கு என்ன ஆயிடுத்து, இந்த 2 திராவிட கட்சிகளுமே தேவையில்லை. நான் என்றைக்குமே அதை சொல்வேன், ஒரு அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு செக்மெண்ட் அவங்க கூட அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை கவனிச்சாங்க, அவரை ஃபாலோ பண்ணாங்க. எல்லாம் வயது வித்தியாசம் பாராமல் நிறைய பேருக்கு அண்ணாமலை மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது, அவர் பேச்சு மேலே ஒரு இது இருந்தது. ஸோ அவங்கெல்லாம் மாற்றம் தேவை அப்படின்ற ஐடியாவில் இருக்கச்ச விஜய் ஜம்ப் பண்ணி தனியாக நின்னார் அதில். ஸோ அண்ணாமலை அவர்கள் வேலை செஞ்சு வயலை ரெடி பண்ணி வைக்கச்சு அதை ஹார்வெஸ்ட் பண்ணின்னு விஜய் போயிட்டார் அப்படிங்கிறது என்னோட ஒரு, நிறைய பேர் பப்ளிக்கே எங்கிட்ட அதை சொல்லியிருக்காங்க. அதில் நிச்சயமா இப்போ தமிழக அரசியல் வந்து கொஞ்சம் வெளியே போனோம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நேஷனல் லெவலில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சியாக மாறல ஒரு ஏக்கம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டை தலைமை நீதிபதி ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க, கருப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டாங்க. அதன் மூலியமாக ஒரு ஏக்கம் ஆரம்பிச்சு அபிஜித் திப்கே அப்படின்றவங்க இப்போ அமெரிக்காவில் இந்த வந்து டெல்லியில் ஃபர்ஸ்ட் போராட்டம், செகண்ட் பெங்களூரில் போராட்டம் பண்ணுறப்ப பிரகாஷ் ராஜ் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா, 2 முறை தர்மேந்திர பிரதான் அவங்க கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் வந்து நீட் பேப்பர் லீக் ஆயிருக்கு, என்டி அப்படின்றது கொஞ்சம் ஃபெயிலாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஎஸ்ஐ பார்த்து கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு என்டிஏக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டனங்களை மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அவங்களோட போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? எதனால ஒன்று சகிப்புத்தன்மை அதில் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்து காக்ரோச்சுன்றது இப்போ எதுக்கெடுத்தாலும் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்குது. இப்போது நீட்டு தேர்வு அகெயின்ஸ்டாக அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, தவறு நடந்திருக்கிறது, அதை சரி செய்திருக்கிறோம். நீட்டுக்கு அகெயின்ஸ்டாகவே இருப்பாங்களா? அதனால அவங்க என்ன சொல்ல வராங்க, நீட்டுனால ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு வசதியாக இருந்த ஒரு ரிக்ஷா தொழிலாளியோட குழந்தையும் நீட்டை கிராக் பண்ண முடிஞ்சது. ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளியோட இவங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர், அவங்களுக்கும் நீட்டு கிராக் பண்ணி அவங்க வந்தா. இதே இந்த குழந்தைகள் நீட் இல்லைனாக்க கேபிட்டேஷன் ஃபீ அந்த அளவுக்கு பணம் கட்டி கொடுக்கறதுக்கு அது அவங்க சப்போர்ட் பண்றாங்களா? பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அதை சப்போர்ட் பண்றாங்களா அவங்க? அப்போ மருத்துவ படிப்பு என்பது அந்த கீழ்மட்ட மக்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு மேல்தட்டு மக்கள் கேபிட்டேஷன் ஃபீ கட்டி பெரும் பணக்கார குழந்தைகள் தான் படிக்க முடியும் என்ற நிலையை மாற்றி இருக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க, நீட்ல எது கோரிக்கை வந்து நீட் எக்ஸாம் எதிராக கிடையாது, நீட்டோடைய பேப்பர் லீக் எதனா நடந்தது. தர்மேந்திர பிரதான் அவங்க இதுக்கு பொறுப்பேற்று சாரி நீங்க அப்படி இல்லை, நீட்டே வேண்டான்றவங்க தான் அந்த குரூப்ல இருக்காங்க. இந்த வாட்டி நீட்டு அப்போ பொறுப்பேற்க வேண்டும், தவறு நடந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்ப அதையும் சரி பண்ணி தான் இது பண்ணியிருக்கோம். அப்ப தவறு நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே இவங்க இப்படிதான் ரோட்ல குதிப்பாங்களா? பிஜேபி பண்ற அந்த ஒண்ணுத்துக்கு மாத்திரம் குதிக்கிற கரப்பாம்பூச்சிகள் ஏன் மீதி எல்லாத்துக்கும் சும்மா இருந்தாங்க? மீதி எல்லாத்துக்கும் ஏன் வாய மூடிட்டு இருக்காங்க அவங்க? ஏன் இதே கரப்பாம்பூச்சி கட்சி ஏன் நேஷனல் ஹெரால்டுக்காக குதிக்கல போராட்டத்துல? ஏன் அவங்க குதிக்கல? அதுக்கெல்லாம் ஏன் சைனாவோட ராகுல் காந்தியை இது பண்ணி வச்சிருக்கும் போது எம்ஓயு சைன் பண்ணச்சு ஏன் அதற்காக குதிக்கவில்லை? தேசியம்தான் பிரதானம் ஏன் அதுக்கு குதிக்கவில்லை? சூசியா செலக்டிவா இருப்பாங்களா கரப்பாம்பூச்சிகள்? இப்போ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அது கம்பேர் பண்ணக்கூடாது தான், இருந்தாலும் கேட்குறேன். அண்ணா சாரி அவங்க ஒரு இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ்மெண்ட் எடுத்தாங்க. இந்தியா முழுக்க போராட்டங்கள் நடந்தது. ஃபர்ஸ்ட் டெல்லியில் ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்கு வெளியே தான் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியா முழுக்க போச்சு. இப்போ இதே மாதிரி இந்த போராட்டம் இந்தியா முழுக்க அந்தந்த இடத்துல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டினால ஒரு போராட்டங்கள் செய்யப்படுது. ஒரு மூவ்மெண்ட்டாக மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஏமாற்று வேலை. அதில் நீங்கள் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் இவர் ஆரம்பித்தார் அண்ணா ஹசாரே. இன்னைக்கு போய் அவரை போய் கேளுங்க, எப்படி தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை பற்றி பேசுவார். இதை ஆரம்பித்தவர் அவர். ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்பதை அவரே ஒத்துக்கொண்டார். ஸோ இது நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை ஏமாற்றினார். இதுவும் அடுத்து இன்னொரு ஏமாற்றம். இப்போ நான் அடுத்து டிவிகேக்கே நான் வரேன். அந்த மாதிரி தான் ரீல்ஸ் தான். இன்னைக்கே மக்கள் எவ்வளோ இருக்கும் அந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் குழந்தைகளுக்கு நேரும்.
பெண் குழந்தைகளுக்கு நடக்கும் கொடுமைகள் அதெல்லாம் இது வரைக்கும் ஏன் சீஃப் மினிஸ்டர் ஒரு வார்த்தை அதை பத்தி திறக்கல? என்னெல்லாம் பேசினார் ப்ரோ? எலெக்ஷனுக்கு முன்னாடி மீட்டிங்ல என்னெல்லாம் பேசினார் அவர்? அதையும் பாருங்க. எல்லா விமர்சனத்துக்கும் 6 இப்பதான் வந்திருக்கோம், ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டு விமர்சனம் வைக்கலப்பா. நானு முதலமைச்சராக இருக்கிறார் இல்லையா, அவருடைய தலையாய கடமை லா அண்ட் ஆர்டர் தானே. அப்ப பேசினார்ல, எதிர்கட்சி தட் இஸ் கேன்வாஸ் பண்ணச்ச பேசினார். இப்போ ஏன் அதை பத்தி நாங்க கிரிட்டிசைஸ் பண்ணல. அதுல முதல்ல கரூருக்கு போனார் அவரு, ஜெயிச்சு வந்தப்புறம் கரூருக்கு சென்றாரா? கரூர்ல உயிரிழந்த 41 அதுக்கு ஏதாவது போய் பார்த்தாரா ஜெயிச்சப்புறம்? இல்ல. அடுத்தது நான் கேக்குறது இப்போ இந்த குழந்தைகள், அதுக்கு ஏதாவது வாயை திறந்து சொல்லியிருக்காரா அவரு? நான் அவரை கிரிட்டிசைஸ் பண்றேன்னு சொன்னதாக முதலமைச்சராக அவர் இதற்கு என்ன பேசி இருக்கிறார்? எதிர்கட்சியாக இருந்த போது வாயை திறந்தவர், இப்பொழுது ஆட்சியில் அமர்ந்த போதும் வாயை திறக்கணும் இல்லையா? நான் அதனால அவர் கிரிட்டிசைஸ் பண்றேன்றதுல அவர் ஆட்சியில தானே நடந்திருக்கு இது. ஒரு இடத்துல நேற்றுக்கு ஒரு நாள் மாத்திரம் எங்களா சிங்கப்பெண்ணேன்னு ஒரு இது ஆரம்பிச்சார்ல, அது எதுக்காக ஆரம்பிச்சார்? பெண்கள் பாதுகாப்பு. அதுக்கு ஏதாவது ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கா? இருக்கு மேம். இப்ப எப்போ போட்டாங்க அதை? ஆரம்பிக்கிறப்பே 188 சொல்லி போட்டாங்க. அதுல அன்னைக்கு ஆரம்பிக்கிறப்ப வர்றது சிங்கப்பெண் இது. அதுக்கப்புறம் தான், ஏன்னா கனிமொழி அவர்களும் கமெண்ட் அடிச்சிருக்காங்க அதை பத்தி அங்க. ஓகே. இப்போ கார்பரேஷனில் எல்லா கார்பரேஷன்லையும் பார்க்கும் சென்னை கார்பரேஷனாக இருக்கட்டும், அங்கங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பஞ்சாயத்துலையாக இருக்கட்டும், எல்லா ஆஃபீஸ்லேயும் விஜய் அவங்களோட படத்தை மாற்றணும், ஸ்டாலின் அவங்களோட படத்தை மாற்றணும், ஸ்டாலின் அவங்களோட படம் மாற்றுறீங்களா, நான் இபிஎஸ் அவங்களோட படம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டே அப்படின்றது ஒரு நாளைக்கும் போயிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. எதனால அது நடக்குது? இதனால ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுதா? கண்டிப்பா தவறு. இவங்க ஃபர்ஸ்ட் பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் படத்தை வைக்கணும். அது ஸ்டாலின் படத்தை வைக்கிறோம்னா அடுத்து அவங்க எடப்பாடியார் படத்தை வைக்கணும்னுவாங்க, முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னா 2 பேருமே இதுவாங்க. ஸோ அந்த 2 பேருதுமே நான் முன்னாடிலாம் அவங்ககிட்ட சண்டைப்படுவேன், மோடி படத்தை வைங்கன்னு. மோடிஜி படத்தை வைக்கணும். ஏன்னா கார்பரேஷனுக்கு நிறைய மத்திய அரசிலிருந்து நிதி வந்து கொண்டிருக்கிறது, இந்த நாட்டின் பிரதம மந்திரி. ஸோ அவர் படத்தை வைங்க. நேத்தி கூட அந்த கலாட்டா நடக்குச்சு, நான் கேட்டேன், ஏன்பா எவ்வளோ வாட்டி நான் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கேன் மோடி படத்தை வைக்கணும்னுட்டு. அதுல இப்போ அப்படியே கர்மா டேர்ன் ஆகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய அடுத்த இது என்னன்னா, இது தவறு நடந்திருப்பது இதுல. பட் என்னோட கேள்வி என்னன்னாக்கு, இப்பொழுது இருக்கும் உங்களுக்கு அதிகாரிகளே ஒத்துழைக்கிற. நேத்தி மீட்டிங்ல இருக்க வேண்டிய ஆபீசர் ஆப்சென்ட். நாங்க எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாரும் போயிருக்கோம். நீங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னாக்க தவைக்கல்ல இருந்து கேடர்ஸ், எம்எல்ஏயோ இவரோ கூட கிடையாது, ஏன்னா அவங்க கவுன்சிலர் கிடையாது யாருமே. தாவேக்கல்ல இருக்கிற ஒரு எம்எல்ஏயோ இல்ல அமைச்சரோ இல்லாம தாவேக்கல்ல இருக்கும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள், அவங்க அந்த ஜோன் மீட்டிங்குள்ளெல்லாம் உள்ள போய் கலாட்டா பண்றதெல்லாம் பாத்தீங்க நீங்க. அது அப்படி பண்ணவே கூடாது, அவங்க வரவே கூடாதுங்க. இப்போ எங்களுக்கு நேத்து மீட்டிங்ல ஆபீசர்ஸ் வரல, ஒவ்வொருத்தரா எழுந்து போறாங்க வெளில. அங்க அப்படி எழுந்து போயிட்டாக்க நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அந்த வார்டுல என்ன தேவைன்னு ஒவ்வொரு ஃபைனான்சியல் இயர்க்கும் எங்களுக்கு ஏப்ரல் டு ஜூன் இப்போ கம்மி. ஏன்னா பிப்ரவரி நடந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் 4வது மாசம் தான் இப்ப நடந்திருக்கு, 3 மாசம் கேப்ல. சோ நாங்க என்னுடைய பகுதிக்கு என்ன தேவைன்றதுக்காக நான் போட்டு வச்சிருக்கேன். அது பாஸ் ஆயிருக்கணும் நேற்று மீட்டிங்ல. அது பாஸ் ஆச்சுன்னா தான் ரிப்பன் பில்டிங் போகும். ரிப்பன் பில்டிங்ல இந்த மாச கடைசி மீட்டிங், அதுல அப்ரூவல் ஆகி அந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு பேப்பர் ஒர்க் ஆரம்பிக்கும். இப்போ நேத்தி நடக்கல அது, அதனால இன்னும் 1 மாசம் தள்ளி போகுது. ஏப்ரல் மே ஜூன் ஜூலை 4 மாசம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இனிமே இருக்கிறது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி 6 மாசம் தான். ஜான்வரியே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஜான்வரி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க கார்பரேஷனுக்கு. சோ இருக்கிற 5 மாசம் 6 மாசத்துக்குள்ள நாங்க எவ்வளவு எங்களுது ஏற்கனவே 4 மாசம் வேஸ்ட் ஆயிருக்கு. இப்போ நாங்க எங்களுது போட்டு எஸ்டிமேட்டை போட்டு என்னென்ன பகுதி மக்களோட கோரிக்கைகள் என்னென்ன, அதுல என்னென்ன போடணும் நாங்க கிடுகிடுன்னு போட்டு அதை புஷ் பண்ணணும் நாங்க. ஸோ 1 மாசம்ன்றதே பெரிய இது லாஸ் எங்களுக்கு. 4 மாசம் வேஸ்ட் ஆயிருக்குது. ஸோ நாங்க எப்படி பொதுமக்கள் வந்தா நாங்க இப்ப சொல்லலாமா உங்ககிட்ட, அதிகாரிகள் எங்களிடம் ஒத்துழைக்கவில்லை. இப்பொழுது இருக்கும் அதிகாரிகள், நீங்கள் போய் உங்கள் முதலமைச்சரிடமும் அவர்களிடம் போய் கேளுங்கள் அப்படின்னு நான் பதில் சொன்னா என்னோட பகுதி வாழ் மக்கள் ஒத்துப்பாங்களா? எப்படி ஒத்துப்பாங்க? எனக்கு பாஸ் ஆகணும்ல.
நான் என்னுடைய பகுதிக்கு என்ன செய்ய வேண்டுமோ இன்னொரு 6 மாசத்துல என்னோட கவுன்சிலர் ஃபண்டு அதையும் நான் யூஸ் பண்ணி ஆகணும். 1 வருஷத்துல யூஸ் பண்றத எனக்கு இன்னொரு 6 மாசம் தான் இருக்கு. எப்படி நான் யூஸ் பண்ணுவேன்? இதெல்லாம் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதற்கு இந்த அரசாங்கம் அதிகாரிகளை ஒத்துழைக்க சொல்ல வேண்டும். நேத்தி ஒவ்வொருத்தரும் மீட்டிங்ல வந்து போறாங்க. இது என்ன மரியாதை அவர்களுக்கு? மீட்டிங் நடக்கவே இல்லை. சோ பாஸ் ஆகல. யாரோடதும் அஜெண்டாவே பாஸ் ஆகல அதுல. சோ நாங்க போய் இதை சொன்னா பொதுமக்கள் ஒத்துப்பாங்களா? இந்த மாதிரி நடந்துச்சு, இன்னும் 1 மாசம் லேட் ஆக போகுது அப்படின்னு நான் டீசில்ட்டிங்காக கொடுத்திருந்தேன். ஏன்னா மழை காலம் வரப்போகுது. செப்டம்பர் அக்டோபருக்கு மேல மழை காலம் வந்துடும். அதுக்குள்ள நாங்க டீசில்ட்டிங் பண்ணணும். நான் 1/2 டீசில்ட்டிங்க்கு கொடுத்துருக்கேன் எஸ்டிமேட். அது இனிமே அடுத்த மாசம் தான் போகும். இந்த மாச கடைசி மீட்டிங்ல வைக்க முடியாது அது. ஓகே. சோ இந்த டிலே எல்லாம் அவாய்ட் பண்ணலாமே. யார் ஆட்சியில இருந்தா என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் மக்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அதற்கு இவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் எங்களுடன். நிச்சயமா. இப்போ கொஞ்சம் ஒரு 10-20 நாட்களுக்கு முன்னாடி மேயர் பிரியா அவங்களும் பல்லவி எம்எல்ஏ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பன் கட் பண்ணுறதுல ஒரு இஷ்யூ ஆச்சு. ஆக்சுவலாக அது என்ன நடந்தது மேம்? உண்மையான ப்ரோட்டோக்கால் என்ன? எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிடுறேன். நான் அப்புறம் போய் பார்த்தேன் அந்த இன்சிடென்ட் நடந்தப்புறம். ப்ரோட்டோகால் படி நீங்கள் கூட கூகுள் சர்ச்சில் போனீங்கன்னா தெரியுது. எம்எல்ஏக்கு தான் ப்ரோட்டோகால். ஸோ மேயர் பிரியா அவர்கள் எம்எல்ஏக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை அங்கு, என்னை பொறுத்தவரை. அது ஒரு சின்ன இன்டர்வியூ மேம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம், மேயர் பிரியா அவங்க ரிப்பன் கட் பண்ண வராங்க. பல்லவி அவங்க பின்னாடி இருந்து ஒரு சிசர் எடுத்து வந்து ரிப்பன் முன்னாடி கட் பண்ணிடுறாங்க. அது கரெக்டுங்களா? சரி, அதான் 2 பேருமே சிறுபிள்ளைத்தனமாக. ஆனால் இதில் ஃபஸ்ட்டு தவறு செய்தவர்கள் யார் என்பதற்கு இன்னொன்று நான் சொல்கிறேன். மேயர் பிரியா அவர்கள் இப்போது சீஃப் மினிஸ்டர் எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த கவர்மெண்ட் வந்துடுது. அவங்க வந்து ஒரு மரியாதை நிமித்தம் முதலமைச்சரை போய் பார்த்திருக்க வேண்டும். அவங்க இப்போ எனக்கு கூட டி நகர் எம்எல்ஏ புஷி ஆனந்த், நான் போய் அவர்களை பார்க்க வேண்டும் மரியாதை நிமித்தமாக. எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் தான் எம்எல்ஏ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பகுதி வாழ் மக்களுக்கு அவர் தான் ஒரு பிரதிநிதி. எனக்கு அவர்கிட்டேருந்தே கூட ஃபண்ட்ஸ் தேவையாக இருக்கலாம் எனக்கு. ஸோ மரியாதை நிமித்தம் நான் போய் அவரை பார்க்க வேண்டும். எனக்கு நம்பர் இல்லை, நான் அவர் ஆஃபீஸில் அவர் தெரிஞ்சவங்க ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சுட்டு வந்திருக்காங்க, கட்சிக்காரங்கிட்ட, இந்த மாதிரி நான் பார்க்கணும், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டு. அதில் ஸோ மரபுகள் எனக்கு பிடிக்குதோ இல்லையோ மரபுகள் கடைப்பிடிக்கப்பட வேண்டும். அதில் நீங்கள் ப்ரோட்டோகால் எடுத்தீங்கன்னா அப்படி தான் வருது. எம்எல்ஏக்கு தான் முன்னுரிமை. எம்எல்ஏக்கு தான் வருது ப்ரோட்டோகால். ஸோ எம்எல்ஏ தான் ரிப்பன் கட் பண்ணியிருக்கணும், எம்எல்ஏ தான் ஃபஸ்ட்டு மெழுகுவத்தி ஏற்றிருக்கணும். அதில் அவங்க கொடுக்கறது கூட இன்னொருத்தரை தாண்டி கொடுக்குறாங்க, பியூரோக்ராட்டுக்குன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கூகுள் சர்ச்சில் தான் போய் பார்த்தேன் அதை படிச்சப்புறம், வாட் இஸ் அ ப்ரோட்டோகால் அப்படின்னுட்டு. அதில் எம்எல்ஏக்கு தான் இருக்குது அது ப்ரோட்டோகால் படி. நிச்சயமா அதில் எம்எல்ஏ எல்லாமே ஜோன் மீட்டிங்க்கு வருவாங்க. நேற்று நடந்த ஜோன் மீட்டிங்க்கு அவர்கள் வந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு அழைப்பு போயிருக்கிறது. விருகம்பாக்கம் எம்எல்ஏ, சைதாப்பேட் எம்எல்ஏ அண்ட் டி நகர் எம்எல்ஏ, இவங்க 3 பேருக்குமே அழைப்பு போயிருக்கிறது என்று சொன்னார்கள் அவர்கள். எனக்கு அது என்னன்னு தெரியாது. பட் யூஸ்வலாக வருவாங்க, எல்லா மீட்டிங்க்கு வர மாட்டாங்க, பட் ஒரு சில மீட்டிங்க்கு வருவாங்க. அவங்க எம்எல்ஏஸ் வந்து உட்காருவாங்க. நாங்கள் எங்களோட கோரிக்கைகள் கூட சிலதை சொல்லுவோம், செவி சாய்த்து அதுக்கு என்ன பண்ணணுமோ செய்வாங்க. அதெல்லாம் நடந்திருக்கிறது அதில். நிச்சயமா மேம்.